காஞ்சிகிருஷ்ணன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு அம்மனோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இது இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக தேடி வேலை கிடைக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேற என்ன ஒரு பயப்பட்டு ஆமா, படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல வர்ணம் கிடைக்கட்டும். ஓகேவா? சொல்லுமா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கேரட்டும் பச்சை பட்டாணி பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெஜிடபிள் புலாவ் மாதிரியும் பண்ணியிருக்கேன் நான். இது புலாவா வெஜிடபிள் ரைஸா? வெஜிடபிள் புலாவ்னு வச்சுக்கலாம். ஏன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுருக்கேன்ல, அதனால வெஜிடபிள் புலாவ்னு வச்சுக்கலாம். அப்போ கரம் மசாலா புலாவ் ஆமாம், அப்படி கூட வச்சுக்கலாமா? காரம் வந்து பச்சை மிளகாய் தான், வேறு எதுவும் போடல. மிளகாத்தூள் போடாது. இன்றைக்கி சிம்பிள், இன்னொரு சமையல் அதான் விஷயம். ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம். அப்போ வந்து மொழி எழுதுகிறோம். இது மொழி எழுதும்போது 501 1001 இல்லை 5001 1001 அந்த ஒரு ரூபா மட்டும் போட்டுகிட்டே வரும். ஏன் அது வந்து ஏன்னா நம்ம வந்து அந்த நல்ல விஷயத்துக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். அடுத்தது இவன் அடுத்த இதுக்கு வருவான், குழந்தை பிறக்கணும், அந்த இதுக்காக இந்த ஒரு ரூபா அட்வான்ஸாக வச்சுக்கோன்றது தான் அர்த்தம். ஒரு நிச்சயதார்த்தம் போகிறோம். இப்போ நிச்சயத்துக்கு எழுதுகிறாங்க. அந்த நிச்சயம் பண்ணும்போது சும்மா வெறும் கையோட கூட கவரில் போட்டு அந்த பொண்ணு கையில் பையன் கையில் கொடுப்போம். அடுத்து கல்யாணத்துக்கு இதை அட்வான்ஸாக வச்சுக்கணும்னு அர்த்தம். இதுக்காக தான் நம்ம பண்ணுறது. ஒரு கிரகப்பிரவேசம் போகிறோம் வீடு கட்டுறதுக்கு, வீடு கட்டி முடிச்சது அதுக்கு போய்ட்டு ஒரு ரூபா வச்சு மேலே தரோம் 1001 அப்படின்னு ஏதோ ஒன்று. அடுத்து நீ இன்னும் சிறப்பாக வரணும்டா அப்படின்னு ஒரு விஷ் பண்ணுறதுக்காக தான். அது தெரியாமல் சில பேர் இந்த காரியத்துக்கு இந்த தலைக்கட்டுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் போகும்போது 1001 தராங்க. அது மாதிரி தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காரணம், இந்த விஷயத்துக்கு 1000 வச்சுக்கோ தலைக்கட்டுறதுக்கு, அடுத்து இன்னொன்று இதே மாதிரி நடக்கணுன்றதுக்காக தான் அர்த்தம். அது ஒருத்தர் சொன்னாங்க, நான் எப்படி பார்த்தா அதுவும் கரெக்டாகுது. அது மாதிரி நம்ம அந்த விஷயத்துக்கு போகும்போது அப்படி எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்ல விஷயத்துக்கு போகும்போது தான் அந்த ஒரு ரூபா அப்படி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு இன்னும் அது கரெக்டாகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.